எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஒரு அரசு நிறுவனம் பொதுமக்களான நமக்கு பதில் சொல்லியே ஆகணுமா இல்ல மறுக்கலாமாங்கிறத பத்தின ஒரு முக்கியமான கோர்ட் தீர்ப்பை தான் நம்ம அலச போறோம். யோசிச்சு பாருங்க. அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு எனக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இந்த கேள்விதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே. வாங்க இதுக்கான விடைய தேடுவோம். சரி, ரொம்ப வளவளன்னு பேசாம முதல்ல இந்த கேஸ்ல கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுச்சுன்னு பாத்திரலாம் வாங்க. இதோ தீர்ப்பு. ரொம்ப தெளிவா ரொம்ப உறுதியா சொல்லிருக்காங்க. டான்ஃபெட் நிறுவனம், அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம், கண்டிப்பா தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு, அதாவது ஆர்டிஐ ஆக்டுக்கு கட்டுப்பட்டதுதான்னு தீர்ப்பு வந்திருக்கு. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம். சும்மா தீர்ப்பு மட்டும் சொல்லல, கோர்ட் இதுக்கு ஒரு டைம் லைனும் செட் பண்ணிருக்கு. கேட்ட தகவல்களை அடுத்த 4 வாரத்துக்குள்ள கொடுத்தே ஆகணும்னு கர்ராரா உத்தரவு போட்டிருக்காங்க. இதுதான் இந்த தீர்ப்போட உண்மையான பவர். சரி, இந்த மொத்த கதையும் எப்படி ஆரம்பிச்சது? இதுக்கு பின்னாடி ஒரு தனி மனுஷனோட தேடல் இருக்கு. ஒரு சாதாரண குடிமகனோட கேள்வி எப்படி இவ்ளோ பெரிய விஷயமா மாறுச்சுன்னு பார்க்கலாம். இந்த கேஸ ஆரம்பிச்சு வச்சவரே இவர்தான், திரு ஜோதிபாஸ். அவரோட ஒரு சின்ன கேள்விதான் இவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்துக்கு விதையா அமைஞ்சது. அவர் என்னதான் கேட்டாருன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளான நேரடியான கேள்விகள் தான். உரம் எங்கிருந்து வாங்குறீங்க, எந்தெந்த கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறீங்க, என்ன விலைக்கு வாங்குறீங்க, இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான தகவல்களை தான் கேட்டிருக்கார். ஆனா இவ்ளோ சாதாரணமான கேள்விக்கு கூட பதில் சொல்ல மறுத்துட்டாங்க. ஏன்? இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். டான்ஃபெட் நிறுவனம் ஏன் தகவல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க? டான்ஃபெட் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு கூட்டுறவு சங்கம், அதனால எங்களுக்கு ஆர்டிஐ சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லி தகவலை கொடுக்க மறுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த 2 பக்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாலே நமக்கு விஷயம் புரிஞ்சிரும். ஒரு பக்கம் டான்ஃபெட் நாங்க கூட்டுறவு சங்கம், எங்களுக்கு ஆர்டிஐ பொருந்தாதுன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் உயர்நீதிமன்றம் நீங்க அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருந்தா உங்களுக்கு ஆர்டிஐ கண்டிப்பா பொருந்தும்னு தெளிவா சொல்லுது. சரி, உயர் நீதிமன்றம் எப்படி இந்த முடிவுக்கு வந்துச்சு, அவங்களோட வாதங்கள் என்னென்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த மொத்த கேஸுமே இந்த ஒரு வார்த்தையை சுத்தி தான் நடக்குது. அதுதான் பொது அதிகார அமைப்பு, அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நிறுவனம் அரசாங்கத்தோட பணத்திலையும் அவங்க சொல்றத கேட்டு நிர்வாகத்திலையும் நடந்தா அது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி. அவ்வளவுதான். கோர்ட் ரொம்ப அழகா 3 பாயிண்ட்ல இதை விளக்குனாங்க. 1, டான்ஃபெட் மாநில அரசோட ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ல இருக்கு. 2, மாநில அரசோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ல இருக்கு. 3வது, ரொம்ப முக்கியமா, அதோட மேனேஜிங் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்றதே அரசாங்கம்தான். அப்போ இது எப்படி பப்ளிக் அத்தாரிட்டி இல்லாம போகும், இல்லையா? இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ட்விஸ்ட் இல்ல, இதுதான் முக்கியமான பாயிண்ட். 2007லேயே அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, டான்ஃபெட்க்குன்னு ஒரு பொது தகவல் அதிகாரியை நியமிக்கணும்னு. இத கோர்ட் சுட்டிக்காட்டினதும் அவங்க வாதம் மொத்தமா உடைஞ்சு போச்சு. சரி, இந்த தீர்ப்பால நமக்கெல்லாம் என்ன பயன்? இது ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு தீர்ப்புன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வாங்க இறுதி பகுதிக்கு போகலாம். இந்த ஒரு வரி போதும் இந்த தீர்ப்போட மொத்த சாராம்சத்தையும் புரிஞ்சுக்க. எங்கெல்லாம் அரசாங்கத்தோட கண்ட்ரோல் இருக்கோ அங்கெல்லாம் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கு. ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. சோ, இதுலேருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? 1, தகவல் கேட்கறதுக்கான உங்க உரிமை இன்னும் பலமா இருக்கு. 2, இதே மாதிரி அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மத்த கூட்டுறவு சங்கங்களுக்கும் இது ஒரு பாடமா அமையும். முக்கியமா டிஎன்பிஎஸ்சி மாதிரி பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கு நிர்வாகவியல் மற்றும் ஆர்டிஐ சட்டத்தை பத்தி புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி. இந்த தீர்ப்பு ஒரு கதவை மட்டும்தான் திறந்திருக்கு. ஆனா இந்த வெளிச்சம் இன்னும் எந்தெந்த அமைப்புகள் மேலெல்லாம் பாயப்போகுது? இனிமே வெளிப்படைத்தன்மைங்கிற வட்டத்துக்குள்ள இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போறாங்க? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, இல்லையா?